இப்போ நாங்கள் கிரேக்க நாட்டில் அதென்ஸ் என்ற அதனுடைய தலைநகரத்தில் இருக்கிற அந்த நாட்டு முக்கிய சின்னமான அக்ரோபோலிஸை பார்க்க போகிறோம். இந்த அக்ரோபோலிஸ் கட்டப்பட்டது பெசிஸ்டாரஸ் என்பவருடைய ஆட்சி காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முதல் 546 510 காலப்பகுதியில் ஆட்சி செய்த பெசிஸ்டாரஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்குது. பெசிஸ்டாரஸ் என்பது 3 பெயர்களை குறிக்கும் இந்த பொது பெயராக இருக்கிறது. பெசிஸ்டாரஸையும் அவருடைய 2 மகன்களையும் இப்படி அழைக்கப்படுகிறது. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. இது யாருக்கு கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால், கிரேக்க நாட்டில் பண்டைய காலத்தில் 8 தெய்வங்களை வழிபட்டிருக்கின. அதில் ஆண்களும் பெண்களும் அடங்குவர். அதில் முக்கியமான பெண் தெய்வமான அத்தனாவுக்காக கட்டப்பட்ட இந்த மலைக்கோயில் தான் இந்த அக்ரோபோலிஸ் என்று இன்று அழைக்கப்படுகிறது. இதற்கு கிரேக்கர்கள் அக்கோபொலி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கிரேக்க மொழியில் அக்கோபொலி என்றால், அக்கோ என்பது உயரம் என்று சொல்லியும், போலி என்றால் நகரம் அல்லது சிட்டி என்றும் சொல்லப்படுவதால் அக்கோபொலி என்பது உயரமான நகரம் என்று கிரேக்க மொழியில் இதற்கு பொருள்படுகிறது. மலைக்கோட்டை கோயில் என்று இதற்கு நான் புதிதாக ஒரு பெயர் வைத்திருக்கிறேன். திருச்சியில் எந்த பகுதியிலிருந்து பார்த்தாலும் உச்சி பிள்ளையார் கோயில் தெரிவது போல இந்த அதென்ஸ் நகரில் நீங்கள் எந்த பகுதியிலிருந்து பார்த்தாலும் இந்த அக்ரோபொலி தெரியுது. ஆகவே நான் இதுக்கு மலைக்கோட்டை கோயில் என்று புதிதாக பெயர் வச்சிருக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு அந்த திருச்சியை எனக்கு ஞாபகப்படுத்தினது இந்த கோயில். தமிழர்களும் கிரேக்கர்களும் ஒரே எண்ணப்பாட்டை கொண்டிருப்பது தான் எனக்கு பெரும் ஆச்சரியமாயிருந்தது. என்னென்று சொன்னால், மலைகளில் கோயிலை கட்டினால் மனிதர்கள் ஏறி அந்த கோயிலை வழிபடும் பொழுது உடலுக்கு மிக ஆரோக்கியமாக இருக்கும் என்ற எண்ணத்தை இரு நாட்டவர்களும் எப்பொழுதோ கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பது பெருமையாக இருக்கிறது. இதில் உச்சி பிள்ளையார் கோயில் எந்த காலத்தில் கட்டப்பட்டதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த கோயில் இயேசு கிறிஸ்துக்கு முன்னராகவே 500 சொச்ச காலப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது. இது சிறு கோயில் அல்ல, ஒரு பெரிய நகரமே இந்த கோயில்ல இருக்குது. பெரிய பெரிய தூண்கள், பெரிய மண்டபங்கள், 2-3 சிறு கோயில்கள், பெரிய வாயில் என்று சொல்லி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கு ஏறுவது தற்போது எளிதாக இருந்தாலும் அந்த காலத்து மனிதர்கள் எப்படி இதில் ஏறினார்களோ எனக்கு தெரியவில்லை. எனக்கு ஒரு சம்பவம் இங்கே நடந்தது என்னென்று சொன்னால், காணொளிப்படுத்தி விட்டு திரும்பும் பொழுது ஒரு படியிலிருந்து விழுந்து விட்டேன். எனக்கு நாரியில் பெரிய அடி. என்ன ஆச்சுன்னு சொன்னால், இங்கிருக்கும் படிகள் எல்லாம் சலவை கற்களால் ஆனது போல பளிச்செண்டு இருக்குது, பளிங்கு போல இருக்குது. காலை மெதுவாக எடுத்து வைத்தாலே சறுக்கி கொண்டு போகுது. அதே போல அந்த மலையில் இருக்கும் கற்களும் பளிங்கு கற்களாக இருக்கிறது. இங்கு இருக்கும் மலைகளின் கற்கள் அந்த வடிவத்தை கொண்டிருப்பதால் தான் அவர்கள் பார்க்கும் இடமெல்லாம் பளிங்கு கற்களை கொண்டு கட்டிடங்கள் அமைத்திருக்கிறார்கள். எந்த பகுதிக்கு நடந்தாலும், வீதியாக இருக்கட்டும், மலைப்பகுதியாக இருக்கட்டும், கடைத்தெருவாக இருக்கட்டும், எந்த பகுதிக்கு சென்றாலும் நிலங்கள் வழுக்குவதாக இருக்கிறது. மழை காலத்தில் இந்த இடத்தில் மனிதர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பல முறை இந்த மலையிலிருந்து இறங்கும் பொழுது நானும் எனது பிள்ளைகளும் வழுக்கி விழ பல முறை முயற்சி செய்திருக்கிறோம். அதிலிருந்து தப்பி வந்தது பெரும் விடயம். இருந்தாலும் எனக்கு நாரியில் ஒரு அடி விழுந்தது, என்னுடைய போனும் உடைஞ்சு போயிட்டது. இதை விட மனதில் பெரிய கவலை என்னென்று சொன்னால், நான் இந்த இடத்தை அழகாக 1 மணி நேரத்துக்கு மேல காணொளிப்படுத்தினான். அந்த கோயில், அந்த கட்டடங்கள் எல்லாத்தையும் அழகாக காணொளிப்படுத்தினான். ஆனால் எனக்கு எடுத்த புகைப்படங்கள் மட்டுமே மிஞ்சியது. அந்த காணொளிகள் எதுவும் என் போனில் இல்லை. என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சரியம் என்று புரியவில்லை. இந்த கிரேக்க நாட்டுக்கு வந்த நாளிலிருந்து நான் நிறைய காணொளிகள் எடுத்து வந்திருக்கிறேன். ஒரு காணொளியும் காணாமல் போனதில்லை. ஆனால் இந்த அக்ரோபோலை எடுத்துட்டு வெளியில வந்து அடுத்த நாள் திறந்து பார்க்கும் பொழுது என்னுடைய தொலைபேசியில் அந்த காணொளிகள் எதையும் காணவில்லை. இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, மனக்கவலையாகவும் இருந்தது. இதன் உச்சியில் இருந்து
நான் அந்த அதன்ஸ் நகரை சுற்றி பார்த்த பார்லிமெண்ட், அந்த ஸ்டேடியம் எல்லாத்தையும் உங்களுக்கு தொலைவில் இருந்து எடுத்து காட்டுறதுக்கு அந்த காணொளி படுத்தினான். ஆனால் அந்த காணொளி எல்லாம் தொலைஞ்சு போயிட்டுது. இதில் மேலே போனோன்னு 2-3 இருக்கைகள் வைத்திருக்கிறார்கள் வாங்கு மாதிரி. அதிலிருந்து அந்த நகரத்தை பொறுமையாக இருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் 1 மணி நேரமாக அந்த வாங்கிலிருந்து இது ஸ்டேடியம், இது பார்லிமெண்ட், இதுதான் அந்த பழைய கோயில், இது இந்த ரோட்டால் தான் நாங்கள் போனாங்க, இது டிராம் ரோட், அப்படி எல்லாம் சொல்லி ரசித்து பொறுமையாக இருந்து பார்த்தினாங்க. எதிர்பக்கம் ஒரு மலை, அந்த மலையின் வடிவம் அது எப்படி இருக்குது, நிறைய பெரிய யானைகள் படுத்திருக்கிறது போல இருக்குது என்றெல்லாம் சொல்லி நிறைய உரையாடல்கள் என்னுடைய குழந்தைகளோடும் என்னுடைய கணவரோடும் நாங்கள் அந்த நேரத்தை அதில் கழிச்சு கொண்டிருந்தோம். ஆனால் அந்த காணொளி எல்லாம் காணாமல் போனது எனக்கு மனதில் சரியான கவலை. ஏனென்று சொன்னால் கிரேக்க நாட்டுக்கு வந்தது இந்த அக்ரோபோலி என்ற முக்கிய சின்னத்தை பார்க்கத்தான். ஆனால் காணொளியில் அது கிடைக்காமல் போனது எனக்கு கவலையாக இருந்தது. இன்னொரு கவலை என்னன்னு சொன்னால், கண்ணால் நான் கண்டு கழிச்சு விட்டேன், உங்களுக்கு அந்த காட்சியை தர முடியவில்லை. ஆகவே என்னுடைய பிள்ளைகள் எடுத்த சிறு சிறு துண்டு காட்சிகளை மட்டும் இதில் போட்டிருக்கிறேன். அதற்காக நான் உங்களிடமிருந்து மன்னிப்பு கேட்கிறேன். இந்த கட்டடங்களை கட்டுறதுக்கு பரியன் மார்பிள்ஸ் என்ற மார்பிள்ஸை பயன்படுத்தியிருக்கிறோம். பெடிமெண்டல் ஸ்கல்ப்சர், அதாவது பெடிமெண்டல் சிலைகள் போன்ற வடிவங்கள், டைல்ஸ் கற்கள் எல்லாம் கொண்டு இதற்கு கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு பகுதியில் சிங்க கூட்டங்கள் எருமைகளை உண்ணும் இடமும் இருப்பதாக, எருமைகளை கடித்து உண்ணும் இடங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சில நேரம் எங்களுடைய கோயில்களில் ஆதி காலத்தில் பலி கொடுக்கும் முறை இருந்தது போல இந்த கோயிலுக்கு சிங்கங்களுக்கு எருமை மாடுகளை பலி கொடுக்கும் முறை ஏதாவது இருந்திருக்கலாம். இவர்களுடைய முறையை பார்க்கும் பொழுது சைவத்திற்கு தொடர்பு இருப்பது போல ஒரு எண்ணப்பாடு, சைவம் அல்ல, சைவத்திற்கு தொடர்பு இருப்பது போல. அதாவது நாங்கள் இன்று இந்து என்று சொல்லப்படும் சைவ மதத்தோடு இணைந்த அந்த மதத்துக்குள்ள பெண் தெய்வங்களும் ஆண் தெய்வங்களும் இருக்கிறார்கள். சரஸ்வதி கல்விக்காகவும், லக்ஷ்மி செல்வத்துக்காகவும், துர்க்கை வீரத்துக்காகவும் இருப்பது போல அத்தனா என்று சொல்லும் அந்த பெண் தெய்வம் அமைதிக்காகவும் வெற்றிக்கான வளமாக அந்த தெய்வத்தை வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த பெரும் மாநகரில் மற்றவர்களுக்காக பெரிய எந்த கோயிலும் கட்டப்படாத பொழுது இந்த பெண் தெய்வத்துக்காக மட்டுமே இந்த பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருப்பது பெருமையாக இருக்கிறது. பெண்களை ஆண்களுக்கு நிகராக கிரேக்க சாம்ராஜ்யம் பார்த்திருக்குது என்று சொல்றது இன்னும் ஒரு பெருமையா இருக்குது. இது தமிழர்களுக்கு நிகரான ஒரு பண்பாட்டை கொண்டிருக்குது இந்த கிரேக்கம் என்பது பெருமையா இருக்குது. இக்கோயில 1835 முதல் 1854 ஆண்டு பகுதிக்குள்ள இதை மீளுருவாக்கம் செய்திருக்கிறோம். இந்த கோயில் மலையை குடைந்து செய்யப்பட்டிருக்குது. இன்று இதற்கு ஏறுவதற்கு வழி செய்திருந்தாலும் அந்த காலத்தில் மனிதர்கள் எப்படி ஏறி இறங்கினார்கள் என்பது ஆச்சரியம்தான். நிலத்தடியில் நான் நின்று பார்க்கும் பொழுது இந்த மலைக்கோட்டைக்கு போகிறதுக்கு ஏதாவது உந்துகள் அமைத்திருப்பார்கள் என்று சொல்லி போட்டுதான் வாயிலுக்கு போனாங்க. அவர்கள் சொன்னார்கள் இல்லை நடந்துதான் போகணும் என்று சொல்லி. ஆரம்பத்தில் 1 அடி 2 அடி எடுத்து வைத்தோடனே எனக்கு மூச்சு வாங்க தொடங்கிட்டது. அதிலிருந்து அவ்வளவு உயரத்துக்கு நான் எப்படி ஏற போறேன் என்றோடனே பயம் வந்துட்டுது. நல்ல வேளை ஒரு பிரெஞ்சு மாணவனை அந்த ஏறும் வழியில சந்திச்சேன். எப்படி இதுக்கு ஏறினீங்கன்னு சொல்லும் பொழுது அவர் எனக்கு ஊக்கப்படுத்தினார். கீழே இருந்து பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறது, ஆனால் நீ மெல்ல மெல்ல ஏறிப்பார், வெகு விரைவில் அங்கே போய் சேர்ந்துருவ. மேலே போன உடனே நல்ல காத்தோட்டமாக இருக்குது, நல்ல அழகாக இருக்குது, நீ அந்த ஏற களைப்பே உன்னை விட்டு போயிடுமெண்டு இளைஞன் கூறியது போலவே ஏறும் பொழுது எனக்கு எந்த களைப்பும் இல்லை. அதை சுற்றி இருக்கிற அந்த ஒவ்வொரு உயரங்கள்லையும் இருந்து அந்த ஊரை பார்த்து பார்த்து காணொளிப்படுத்தி கொண்டு மெல்ல 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 நான் ஏறி அந்த அத்தனை ஆலயத்துக்கு சென்றுட்டேன். என்னுடைய பிள்ளைகள் தான் களைத்து களைத்து ஒவ்வொரு இடத்துலையும் நின்று வந்தார்கள். நான் ஒரே நேரத்தில் ஏறி அந்த இதில் போயிட்டேன். போய் அழகாக அந்த இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்து ஒவ்வொரு கட்டடங்கள் ஒவ்வொரு இடம், சில இடங்களுக்கு உள்ள நுழைய முடியாது, அதுக்கு தடுப்பு போட்டிருக்கணும். அப்போ அந்த தடுப்புக்கு முன்னுக்கு இருந்து காணொளிப்படுத்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டு மிக அருமையாக இறங்கும் பொழுதும் அந்த ஏறிய களைப்பை விட இறங்கிய களைப்பு இன்னும் குறைவாக இருந்தது. ஆனால் இறங்கும் பொழுது என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னு சொன்னால் நிலம் வழுக்கி கொண்டிருந்தது. அதுதான் கொஞ்சம் பயத்தை கொடுத்திருந்தது. ஏற்கனவே ஒரு முறை விழுந்து ஃபோனையும் உடைச்சு விட்டுட்டேன். அப்போ அதில் கொஞ்சம் பயம் இருந்தது. மற்றபடி இதில் ஏறுறதுக்கு எந்த களைப்பும் இல்லை. ஏதோ அதில் ஒரு மேஜிக் கொண்டு இருக்குது.
இவ்வளவு உயரத்துக்கு எப்படி நான் ஏறினேன் என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த கட்டட அமைப்பு ஒரு மேஜிக்கை அல்லது ஒரு மந்திரத்தை அல்லது தந்திரத்தை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது என்றுதான் என்னுடைய எண்ணப்பாடு. என்னென்று சொன்னால், படிகள் இல்லை அதில் ஏறுறதுக்கு. சும்மா அந்த வழுக்கும் பாறை மாதிரி தான் அந்த இடத்தை வச்சிருக்கணும். சில இடங்கள்ல தான் 1-2 படிகள் இருக்குது. ஆனால் வெகு வேகமாக அந்த இடத்துல ஏறிட்டோம் என்றதுதான் எனக்கு ஆச்சரியம். நான் நினைத்தேன் இது 2 மணி நேரம் ஆகும் மேலே ஏறுறதுக்குன்னு சொல்லி. மொத்தம் அரை மணி நேரத்துக்குள்ள நாங்கள் மேல் மாடியில அந்த மேல் கட்டடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். மிகப்பெரிய ஆச்சரியமான விடயங்களில் இதுவும் ஒன்று. இந்த பண்டைய கட்டடம் யுனெஸ்கோவால் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. நிறைய சுற்றுலாக்காரர்கள் வந்து இதை சுற்றி பார்த்து செல்கிறார்கள். தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த தலத்துக்கு வந்து செல்கிறார்கள். நாங்கள் இதற்கு புக் பண்ணினது 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் அதை சுற்றி பார்ப்பதாக. எவ்வளவு நேரம் நிற்கலாம், இந்த காலகட்டத்துக்குள்ள மேலே ஏறணும் என்ற அந்த டைமை நாங்கள் எடுத்துக்கொண்டு போனாங்க. நாங்கள் செல்லும் பொழுது எந்த சனம் அதிகமாக இருக்கவில்லை. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கி வரும் பொழுது டிக்கெட் வாங்குறதுக்கு அதிகமான கூட்டம் காத்திருந்தது. காரணம், 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள கொஞ்சம் வெயில் பகுதியாக இருந்தது. அப்போ மக்கள் கொஞ்சம் அந்த நேரத்துக்கு வெளியில் வராமல் கொஞ்சம் உள்ளுக்கு அடங்கி இருந்தவன். நல்ல வேளை நாங்கள் அந்த நேரத்துக்கு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தால் இங்கே அந்த வெயில் வந்து தாக்குவதாக இல்லை. ஒரு தொப்பி தலையில் இருந்தால் போதும், அற்புதமாக அந்த நகரை சுற்றி பார்த்துடலாம். வெயில வந்து தாங்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது. இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால், இங்கு பதிக்கப்பட்ட அந்த பளிங்கு கற்கள், அந்த மலையில இருக்கிற கற்கள் எதுவுமே வெயிலை இழுக்கும் கற்களாக இல்லை. ஒரு மலைப்பகுதியில் போய் இருந்தால் அந்த கல்லில் நாங்கள் இருக்க முடியாது, சூடு தாங்க முடியாமல் இருக்கும். ஆனால் இங்கு போடப்பட்ட வாங்குகளும் அந்த தூண்களும் எதிலையுமே அந்த நெருப்பு வெயிலுண்ட சூடு படவில்லை. ஆகவே இந்த மலைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த வெப்பத்தை உறிஞ்சி குளிர்மை கொடுக்குதுன்றதான் உண்மை. தமிழ்நாட்டுக்கு நான் சென்றிருந்த போது இப்படி மலைப்பகுதிகளுக்கு போனால் அங்கே இருக்கும் அந்த படிகளிலாம் இருக்க முடியாது. கருங்கற்கள், நெருப்பு அப்படியே அள்ளி கொட்டும். இங்கே அதுக்கு எதிர்மறையா இருக்குது. எந்த பகுதிக்கு போய் நீங்கள் தொட்டு பார்த்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. காரணம், அந்த கற்கள் அந்த வெயிலை உறிஞ்சி எடுத்துட்டு குளிர்மையை திரும்பி கொடுக்குது. அது இங்கே இன்னொரு அபூர்வமான விடயமா பார்க்கக்கூடியதா இருக்குது. இந்த மலை குன்று 156 மீட்டர் உயரத்தையும் 300 மீட்டர் நிலப்பகுதி, அதாவது மேலே சென்றவுடன் 300 மீட்டர் நிலப்பகுதியையும் கொண்டிருக்குது. இந்த அத்தனா தெய்வம் ஜேர்ஸ் என்பவருடையதும் மெட்டிஸ் என்பவருடைய மகளாகவும், போருக்கான தெய்வமாகவும், அமைதிக்கான தெய்வமாகவும், சிந்தனைக்கான தெய்வமாகவும், ஆயுதங்களுக்கான தெய்வமாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கலைஞர்களுக்கு முக்கிய தெய்வமாக இந்த அத்தனாவை பார்க்கப்படுது. நான் உங்களுக்கு முன்னமே கூறியது போல, தமிழ் தெய்வங்கள் அல்லது சைவ தெய்வங்கள் அல்லது இந்து தெய்வங்கள்ல போருக்கான வீரத்துக்கான தெய்வமாக கொற்றவையை, காளியை, துர்க்கையை பார்ப்பது போல இங்கு அத்தனாவை பார்க்கிறார்கள். வீரம் நிறைந்த பெண்ணாக அவளை பார்ப்பதால் தான் அவளுக்கு முக்கியமாக இந்த மலைக்கோட்டையில் ஒரு கோயில் கட்ட அந்த காலத்து ஆட்சி செய்த அந்த மன்னன் முடிவெடுத்திருக்கிறார். பிரான்ஸ் நாட்டுக்கு வந்தடைந்தவுடன் இன்னொரு காணொளியில அத்தனா தெய்வத்தை பற்றிய முழு விவரமும், கிரேக்க நாட்டில் பண்டைய காலத்தில் வழிபட்ட அந்த 8 தெய்வங்களின் முழு விவரங்களையும், அந்த வழிபாட்டு செய்திகளையும், கிரேக்க நாட்டு வரலாற்றின் பகுதிகளையும் உங்களுக்கு காணொளிப்படுத்துகிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.